ஹாய்ங்க, நான் இன்னைக்கு பிளாக் காஃபி தியரி பத்தி படிச்சேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு காஃபி ஷாப்க்கு போறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க பெரிஸ்டா, அதாவது நம்ம ஒரு காஃபி கடைன்னா உங்களை பார்த்தேன்னு, தம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, எனக்கு இந்த பிளாக் காஃபி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. அவரு, அது சரி தம்பி என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படின்றாரு. நீங்க திரும்பவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆனா எனக்கு இந்த பிளாக் காஃபியோட டேஸ்ட் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, அது தவிர என்ன வேணும்னு தெரியல, ஆனா நீங்க என்ன கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்றீங்க. அவரு, சரி தம்பி இந்த பேமெண்ட் பண்ணிருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து உங்களை பார்த்துன்னு, தம்பி நீங்க அந்த பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி எடுத்து கையில நீட்டுறாரு. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? நான் இந்த ஒரு விஷயத்த தானடா வேண்டான்னு சொன்னேன், இது ஏன் என்கிட்ட வருது அப்படின்னு. சோ பிளாக் காஃபி தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எது மேல நீங்க உங்களோட எனர்ஜியை செலுத்துறீங்களோ இந்த உலகம் அது கெட்டதோ நல்லதோ அதவே உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குமா. சோ நம்ம எதை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு எது வேணுமோ அதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளாக் காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட இஞ்சி டீ தான் வேணும் அப்படின்னு சொல்றது பெட்டர்.